Students, we are going to continue with this accountancy unit 1. In this session we are going to cover the uses of accounting informations. You got me, students? So who all will make use of the accounts of a business enterprise, we are going to see. There are several persons who need the accounting information for various purposes. So they can be classified as internal users and external users. Okay, students? So internal users, let us see first who are all the internal users. அதாவது இன்டர்னல் யூசர்ஸ் வந்து ஓனர்ஸாக இருப்பாங்க, மேனேஜர்ஸாக இருப்பாங்க, எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கிறவங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபார் தீஸ் பீப்புள் ஹவு த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் வி ஆர் கோயிங் டு சி. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கு வெளியே இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், லெண்டர்ஸாக இருக்கலாம், சப்ளையர்ஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம், tax authorities, then government, then auditors, then public. So these are all external users who are connected with our business. You got me, students? So how accounts is useful for all these people, we are going to see in detail. First, internal users. இப்போ internal users, once again I am repeating, owner of the business வந்து அவர் ஒரு இன்டர்னல் யூசர். அப்புறம் மேனேஜ்மெண்ட், ஓகே, அந்த பிஸ்னஸை வந்து நடத்தி கொண்டு போகிறவங்க. ஸோ எம்ப்ளாயீஸ், அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் எந்த வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஓனர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பணத்தை போட்டு முதலீடு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ தே வாண்டட் டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி மூவ். ஸோ அதனால் ஓனர்ஸ் வில் பி வெரி கீன் அபவுட் த accounting informations in the organization. Okay students? Next, management அப்படின் போது மேனேஜ்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி தேவைப்படும் அப்படின்னா, மெயினாக டிசிஷன் மேக்கிங்க்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது அவங்க அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் அதோட வேல்யூவும் அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட பர்ச்சேஸ் டீட்டெயில், அதோட காஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், தென் டர்ன் ஓவர் டீட்டெயில்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ then apart from that, their expenses and their incomes, and they can even calculate the efficiency of the employees. They can compare the profitability with any other departments within the organization. Okay, they can see how the capital structure what they have provided is working out. You got me, students? And where they can identify whether they are in the solvency positions or not. So likewise, for various informations can be collected by the management from this accounts. Okay, from that, using that information they can make their planning as well as they can control the business operations also. You got me, students? Okay, so next you see internal users we are going. இப்போ internal usersல நம்ம இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ the employees are interested in the profit earning capacity of the business, which will affect their remuneration, working conditions and retirement benefits and stability and growth of the business. You got me, students? இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, மெயினாக எவ்வளோ வந்து டர்ன் ஓவர் ஆகிட்டுருக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி வந்து மெயின் பர்பஸ். ஸோ வருஷம் ஏதாவது சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, தென் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா, ஸோ இப்படி பற்றின டீட்டெயில்ஸுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு external usersல வந்து who are all the person who are outside the organization, but at the same time they make use of the accounting information for various purpose. So first, creditors and financial institutions வந்து பார்த்துடலாம். Okay, so creditors அப்படின் போது suppliers of goods and services, then commercial banks, public deposit holders and debenture holders are included in this category. You got me, students? Creditorsனால் யார்? நம்ம யார்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கியிருக்கோமோ அவங்கெல்லாம் called as creditors. Okay, they are called as creditors. இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்னா, பேங்க்ஸ் கிட்ட நம்ம லோன் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா நம்ம லோன் அந்த திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பிஸ்னஸ் ப்ராக்ரஸில் இருந்தால் தான் அந்த லோனை கரெக்டாக நம்ம திருப்பி கொடுப்பாங்கன்ற ஒரு ஆங்கிளில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்வேஸ் they keep an eye on our business. Okay students?
அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கிரெடிட்டர்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து பணம் வந்து நமக்கு திருப்பி கிடைக்குமா இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து யார், அவங்க பணத்தை வந்து நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்து இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்க மூலிமா நம்ம கேபிட்டல்ஸ் கேதர் பண்ணியிருப்போம். கேபிட்டல்னால் என்ன, பணம். அவங்க பணத்தை வந்து நம்ம ஷேர்ஸாக வந்து நம்ம இஷ்யூ பண்ணி நம்ம அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கியிருப்போம். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து let me make you little more clear, children, because it is a highly base for you. So we will be learning all these terms in detail in our commerce. Okay students, so but for the sake of understanding I'm telling you. இப்போ இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கம்பெனிக்கு வந்து நமக்கு போதுமான அளவு கேபிட்டல் இல்லை. உங்கள் டேடி கொடுத்துருக்க கேபிட்டல் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின கேபிட்டல் எல்லாமே வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னா, உன்னோட டார்கெட் வந்து ஒரு 10 crores கிட்டன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 10 crores கிட்ட நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீ நினச்சிருக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கிறது வந்து இப்போது ஆல் அரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா அரவுண்ட் ஒரு 5 crores கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ரிமைனிங் 5 crores வந்து நீ வந்து you want to collect it. So how you are going to collect, you will think. Okay students, so உன்னோட ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், உன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் வச்சு நீ another 1 crores நீ வந்து என்ன கூட பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஏற்பாடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சோர்ஸை வச்சு நீ கொஞ்சம் அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்டில் த அமௌண்ட் இஸ் சஃபிஷியன்ட். நவ் வாட் யூ வில் டூ இஸ் தட், நீ வந்து சரி நம்ம வந்து நம்ம பப்ளிக் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட நீ பணத்தை கேட்ப. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அந்த பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நிறைய பணம் வந்து சேவிங்ஸில் போட்டு வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் வச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது பிஸ்னஸ்க்கு அப்படின்னும் போது, இப்போ நீ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன் இல்லையா. ஸோ யூ வில் கிவ் அன் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி என்னோடய கம்பெனியில் வந்து நீங்கள் ஷேர் ஹோல்டராக சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோடய பிளான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, என்னோடய டார்கெட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கம்பெனியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து நான் இன்கம் உங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரி நீ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இது பண்ணும்போது, ஸோ பீப்புள் வாண்டட் டு மேக் யூஸ் ஆஃப் தேர் மனி. அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தே வில் அப்ரோச் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த நீ வந்து இப்போ உனக்கிட்ட ஷார்ட்டேஜ் வந்து ஒரு அப்படி இப்படி கேதர் பண்ணி ஒரு 1 crore கிட்ட நீ ஷார்ட்டேஜ் கொண்டு வந்துட்ட. ஸோ அப்போ இந்த 1 crore அமௌண்ட்டை வந்து எப்படி பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னா, அந்த 1 crore நீ டிவைட் பண்ண போகிற. ஓகே, ஸோ கோயிங் டு இஷ்யூ இட் அந்த ஃபார்ம் ஆஃப் 10 lakhs ஷேர்ஸாக வந்து நீ வந்து இஷ்யூ பண்ண போகிற இவங்க பப்ளிக்கு. ஓகே, ஸோ பப்ளிக் இஸ் ரெடி டு பை தோஸ் ஷேர்ஸ். ஸோ அந்த 10 lakhsக்குள்ள ஷேர்ஸை வந்து உனக்கு கொடுத்துருவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அந்த ஷேர்ஸை வந்து நீ இஷ்யூ பண்ணுறச்ச அதுக்குரிய பணம் வந்து உனக்கு கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீ எதிர்பார்த்த அந்த 1 lakh வந்து உனக்கு கிடச்சோடனே நீ அது பிஸ்னஸ் போடலாம். இப்போது உன்கிட்ட இருந்து ஷேராக வந்து பணம் வாங்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க பார்த்தியா, அவங்க தான் வந்து இன்வெஸ்டர்ஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். உன் கம்பெனியில் பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க. நீ இப்போ என்ன பண்ணுவ, உங்ககிட்ட இருக்கிற ஷார்ட்டேஜ் பணத்தை நீ 10 பேர்கிட்ட இருந்து வாங்கியிருக்க, அந்த 10 பேர் தான் இன்வெஸ்டர்ஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த இன்வெஸ்டர்ஸோட பணத்தை நீ யூஸ் பண்ணி நீ உன்னோட நாலேஜை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ண போகிற. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை நீ வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ண போகிற. அப்போது நீ இவங்களுக்கு என்ன கொடுக்குற, சரி அவன் பணம் கொடுக்குறான், நீ என்ன கொடுக்குற அப்படின்னு பார்த்தேன்னா, யூ ஆர் கோயிங் டு கிவ் அ சர்டிஃபிகேட் டு ஹிம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட் சர்டிஃபிகேட் இஸ் கால்டு ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்றது. இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஷேர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ கொலேட்ரல் செக்யூரிட்டிஸாக நீ வந்து இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேறு எங்கேயாவது பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் அ டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட் ஃபார் யூ. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து அதே நேரத்தில் உன் பிஸ்னஸ் டெவலப் ஆக நீ இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் another income what you get. The income what you give to the investors is called as dividend. அப்போ investors is a person who invest money in the organization. இப்போ வந்து மிஸ் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஆர்கனைசேஷனில். அப்போ அந்த ஆர்கனைசேஷன் பெட்டராக போயிட்டுருக்கா, அவனுக்கு வருமானம் மாதம் மாதம் வருமா, அவனுக்கு டிவிடெண்ட் கிடைக்குமா அப்படின்றதுல வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து ரொம்ப கீனாக இருப்பான் இல்லையா. ஸோ அதனால அவன் வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணுவான்.
நெக்ஸ்ட் இஸ் தட் அனதர் கஸ்டமர்ஸ். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து யார் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஹூ பை அண்ட் யூஸ் அ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். தே வுட் ஹவ் காட் யூஸ் டு தட் ப்ராடக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு சப்போஸ் அந்த கம்பெனி ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா தே ஹேவ் டு கோ ஃபார் அனதர் ப்ராடக்ட் த கஸ்டமர்ஸ் மே நாட் லைக். வாட் மீ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த கஸ்டமர்ஸ் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் ஆன் த ப்ராடக்ட் அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த product. So on that way they wanted the company to be stable, so they are keen in the accounting informations. Next one பார்த்தோம்னா tax authorities and other regulatory bodies. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா as I already told you, accounting information helps the tax authorities for what purpose? For computing the income tax and the tax on goods and the service tax and other taxes to be collected from the business units. அப்போ பிஸ்னஸில் வந்து பார்த்தோம்னா ஒன்று சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும். சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீ ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்க, தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் இஸ் டர்ன் ஓவர். அந்த டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி ஒரு தனி டேக்ஸ் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் கட்டணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கம் டேக்ஸ்னு ஒன்று கட்டணும். இந்த இன்கம் டேக்ஸ் என்ன அப்படின்னா நீ வந்து கால்குலேட் பண்ணி உன்னோட ஜிபி, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எல்லாத்தையும் நீ கால்குலேட் பண்ணி ஏதாவது ட்ராயிங்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி ஃபைனலாக உனக்கு உன்னுடைய இன்கம், உன்னோட கேபிட்டலில் இருக்கிற இன்கம்மை வச்சு தான் நீ வந்து இந்த டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறீங்க, இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கும் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ்க்கும் உன்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தே ஹாவ் ஐ ஆன் யோர் accounting informations. Okay, next government. The scarce resources of the country are used by business enterprises. Okay students, இப்போ business enterprise என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் ரிசோர்ஸஸை, அதாவது அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை அவங்க யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது the business enterprises should know how to make use of the scarce resources efficiently. சப்போஸ் அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற ரிசோர்ஸஸை வந்து இம்ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா it is a loss for the government, loss for the business, loss for the public also, isn't it not? So information about business performance of the business unit is very essential for the government. Okay students, for framing various other policies. For what purpose? For the development of the trade, for the development of the industry, as well as for the allocation of resources, and then for granting any subsidies. Okay students, so அப்போ அவங்களோட அக்கௌண்ட்ஸை பார்த்து அவங்களோட பிஸ்னஸ் என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அடுத்த அலோகேஷனுக்கே போவாங்க, ரிசோர்ஸஸ் அலோகேஷனுக்கு. ஓகே students, so government is also keen on looking after the accounts of your company. Next coming to researchers. அப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் தே வாண்டட் டு நோ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தே கேரி அவுட் சர்டன் ரிசர்ச் ஒர்க்ஸஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த எக்கானமியாக இருக்கலாம், இல்லைனா ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ், ஃபார் எவாலுவேட்டிங் தீஸ் ரிசர்ச்சர்ஸ் ஆல்சோ இஸ் நீட் ஆஃப் accounts. You got me students? So you have internal and external users like this. Next is we are going to see general public. From accounting information, the general public எந்த அளவுக்கு வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா they are able to earn. Why? Because அந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். You got me students? அதே நேரத்தில் அந்த கம்பெனி வந்து அந்த ஏரியா மக்களுக்கோ இல்லை அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு டெவலப்பிங் கம்பெனியாக கூட இருக்கலாம் அந்த ஏரியாவில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த ஏரியாவை வந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா the company has social responsibility to that particular area also, as well as from product point of view it has social responsibility towards the public, isn't it not children? So a general public will be very much keen on the accounting informations of the organization. Okay, because an enterprises become socially responsible to the general public. You got me students? Okay. So these are some of the internal and the external uses. Okay students, we have discussed in this section. Next portion in the next session.